மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு லோ பேக் பெயின்னு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்த்தோ கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. அதில் எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, மெடிக்கேஷன் அண்ட் சப்போர்ட்டுக்கு லம்பார் பெல்ட் அண்ட் ஃபிசியோவில் ஒரு 4 எக்ஸசைஸ் சிம்பிளாக முடிச்சிருவாங்க. பட் இதில் அந்த லம்பார் பெல்ட்டோட யூஸ் அண்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் தெரிஞ்சு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டாக்டரும் சரி இல்லை ஃபிசியோவும் சரி அதை பற்றின டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒருத்தங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி நான் எங்கே அப்படி பார்த்ததில்லை. அதனால் லம்பார் பெல்ட் யூஸ் பண்ணுறதால இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஸ்பைனை வந்து நியூட்ரல் பொசிஷனில் மெயின்டைன் பண்ணும். அப்படி மெயின்டைன் பண்ணுறனால குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே குனியவும் முடியாது, நிமிரவும் முடியாது அண்ட் ஆல்சோ ரொட்டேஷனும் பண்ண முடியாது. அதனால் வரக்கூடிய லோ பேக் பெயின் வந்து கம்மியாகுமே தவிர்த்து ரெஸ்டிங்கில் இருக்கிற லோ பேக் பெயின் வந்து கம்மியாகாது. அப்படி அந்த பெல்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த லோ பேக் பெயின் வந்துட்டு கம்மியாகுது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் உங்களுக்கு அப்படி தெரியுமே தவிர்த்து லைஃப் லாங் அப்படியே இருக்காது. இன்கேஸ் அந்த பெல்ட்டுக்கு வந்துட்டு டிபெண்டபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு